நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டன் டைம்ஸாக மாறுதுன்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கான சம் பார்க்கும்போது a sum of money will becomes 5 times at the certain rate of interest in 25 years. Then find the rate percentage சொல்லியிருக்காங்க. இந்த சம் இப்படி கேட்கலாம். இல்லை அப்படின்னா at what rate of interest a sum of money will becomes 5 times in 25 yearsன்னு கேட்கலாம். ஜஸ்ட் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்மை ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன அனலைஸ் பண்ணுறோன்னா அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது, 5 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. இது எவ்வளோ இயர்ஸில் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸு. பெர் இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க இல்லைங்களா? ஓகே, நம்ம அந்த கான்செப்ட் அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு 100%, அமௌண்ட் வந்துட்டு 5 டைம்ஸ்னால் 500%. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 400% ஈக்குவலாக இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இது எவ்வளோ இயர்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ். லிசன், இவங்க ஃபைன் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்கன்னா 1 இயர்க்கோட இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கண்ணே, இந்த 25 இயர்ஸில் வந்துட்டு இந்த பிரின்சிபல் வந்துட்டு 5 டைம்ஸாக மாறுதுன்னா அது எவ்வளோ இயர்ஸ் நடந்திருக்கு? 25 இயர்ஸில். அதே 25 இயர்ஸில் தான் பிரின்சிபலோட 4 டைம்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? என்னென்னா இந்த சேம் டைமில் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு 5 டைம்ஸாக மாறுதுன்னா அட் த சேம் டைமில் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 4 டைம்ஸாக மாறியே ஆகணும். அப்போ தான் அமௌண்ட் வந்துட்டு 5 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். நான் டிஃபால்ட்டாக பிரின்சிபலுங்கிறது 1 டைமு. அப்போ அமௌண்ட் வந்துட்டு 8 டைம்ஸாக மாறணும் அப்படின்னா கன்ஃபார்ம் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 7 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, லிசன், இங்கே பாருங்கள். இப்போ இந்த 25 இயர்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 400% மாறி இருக்கு. புரிஞ்சுச்சா? 25 இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜாக மாறி இருக்கு? 400% ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கேன்னா ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா பெர் இயருக்கு. நான் தெளிவாக சொல்கிறேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 1 இயர்க்காக தான் சொல்ல வரேன். அப்போ 25 இயர்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா ஜஸ்ட் 1 இயருக்கு நமக்கு தெரியாதுன்னு ஜஸ்ட் எக்ஸ்னு வச்சுக்கலாம். எவ்வளோ பர்சன்ட் தெரியல. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 × 4 × 100 டிவைடட் பை 400 அப்படியே பிரித்து வச்சுக்கிறேன். டிவைட் பண்ணோம்னா 1 இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் காமிக்குதுன்னா 16%. இப்போ 1 இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் ஆன்சர்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த பிரின்சிபல் வந்துட்டு 5 டைம்ஸாக மாறி இருக்குது. தட்ஸ் ஓகே. எவ்வளோ இயர்ஸில்? 25 இயர்ஸில். இப்போ 25 இயர்ஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்குவலாக இருக்குன்னா 400%. இப்போ 25 இயர்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் காமிக்குதுன்னா 1 இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் காமிக்குது அதான் என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை அப்ளை பண்ணால் 16 காமிக்குது. 1 இயருக்கு 16%னா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 16%. இது புரிஞ்சுங்களா? ஓகே, இதுவும் லாஜிக்காக தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபார் யுவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் 1 or 2 சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 3 times இன் 20 இயர்ஸ். ஓகேங்களா? பர்டிகுலர் பிரின்சிபல் வந்துட்டு 3 டைம்ஸாக 20 இயர்ஸில் மாறுது அப்படின்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மாறி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் அந்த டேட்டா அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்ன விஷயம் கிடைக்குதுன்னா பிரின்சிபல் டிஃபால்ட்டாக வந்துட்டு 100%. ஏன்னா எதுன்னு தெரியல, நம்மளும் எடுத்தாச்சு. அப்போ அமௌண்ட் 3 டைம்ஸாக மாறுதுன்னா கன்ஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 200%. ஓகேங்களா? இது எவ்வளோ இயர்ஸில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸில். இப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஆனால் 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் என்னவோ அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 200%. இப்போ 1 இயருக்கு பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் அந்த கிராஸ் மல்டிப்ளை போட வேண்டாம், ஈஸியாக இங்கே கம்பேர் பண்ணிக்கலாம். 21 இருக்குன்னா டிவைட் பை 20 தானே. அப்போ இங்கே டிவைட் பை 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% கிடச்சிரும். ஜஸ்ட் எதுக்கும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா எக்ஸுக்கு டயகனலாக இருக்க 20 கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, கவனிங்க, 20 இயர்ஸ்க்கு 200%னா 1 இயருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 10%. எனக்கு 1 இயருக்கு என்ன கிடைக்குது அதான் என்னவாக இருக்கும்? ஆரோட வேல்யூவாக இருக்கும். புரிஞ்சு? இந்த மாதிரி லாஜிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபார்முலா எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சில சமயத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ண தான் ஆன்சர் கிடைக்கும். தேவைப்படுறதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி லாஜிக்காக யூஸ் பண்ண உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஜஸ்ட் ஐக்யூ லெவல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்குன்னு சொல்லுவார். ஃபார்முலா டிபெண்ட் பண்ணியிருக்க வேணும். சரிங்களா? இது புரிஞ்சுக்கலாம். இப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது இதுக்கு முன்னாடி டைம் கண்டுபிடிச்சோம். இன்னும் வேற ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் பார்க்கலாம்.